அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டிக்காக திருப்பூர் குமரன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவையில் வீற்றிருக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் என் இனிய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் அழியாத இடத்தை பெற்றுள்ள கொடிக்காத்த குமரன் என்று போற்றப்படும் திருப்பூர் குமரன் அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். திருப்பூர் குமரன் அவர்கள் 1904 அக்டோபர் 4 ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார். அவரது இயற்பெயர் குமாரசாமி முதலியார். எளிய நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த அவர் சிறு வயதிலிருந்தே நாட்டுப்பற்றும் தன்னம்பிக்கையும் கொண்டவராக வளர்ந்தார். அந்த காலத்தில் இந்தியா ஆங்கிலேயர்களின் அடிமை ஆட்சியில் இருந்தது. நாட்டின் பல பகுதிகளில் சுதந்திர போராட்டம் தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. மகாத்மா காந்தியின் சுதந்திர கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட குமரன் விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார். இளைஞர்களிடையே தேசப்பற்றை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் தேசபந்து இளைஞர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார். இளைஞர்களை ஒன்றிணைத்து சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்க செய்தார். நாட்டின் விடுதலைக்காக இளைஞர்களும் பொறுப்பேற்க வேண்டும் என்று அவர் நம்பினார். 1932 மகாத்மா காந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்தன. திருப்பூரிலும் ஒரு பெரிய எதிர்ப்பு பேரணி நடத்தப்பட்டது. அந்த பேரணியில் குமரன் தேசிய கொடியை ஏந்தியபடி முன்னணியில் நடந்தார். அப்போது ஆங்கில அரசு தேசிய கொடியை ஏந்துவதற்கே தடை விதித்திருந்தது. ஆனால் குமரன் அதற்கு அஞ்சவில்லை. பேரணி நடைபெற்று கொண்டிருந்த போது ஆங்கிலேய காவல்துறையினர் கடுமையான தடையை நடத்தினர். பலர் சிதறி ஓடினர். ஆனால் திருப்பூர் குமரன் மட்டும் கையில் இருந்த தேசிய கொடியை விடாமல் உறுதியாக பிடித்து கொண்டிருந்தார். கடுமையாக தாக்கப்பட்டு ரத்தம் சிந்திய நிலையிலும் அவர் கொடியை தரையில் விழவிடவில்லை. இறுதியில் உயிரிழந்த போதும் அவரது கையில் தேசிய கொடி இருந்தது. அதனால்தான் அவர் கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். திருப்பூர் குமரன் அவர்கள் வெறும் 27 வயதிலேயே தன் உயிரை நாட்டிற்காக அர்ப்பணித்தார். வாழ்ந்த ஆண்டுகள் குறைவாக இருந்தாலும் அவர் விட்டு சென்ற தியாக வரலாறு என்றும் அழியாதது. இன்று சுதந்திரமாக பறக்கும் தேசிய கொடியை பார்க்கும் ஒவ்வொரு இந்தியரும் அவரை நினைவு கூற வேண்டும். ஒரு நாட்டின் பெருமை அதன் கொடியில் உள்ளது. அந்த கொடியின் மரியாதையை உயிரை விட மேலாக மதித்தவர் திருப்பூர் குமரன். அவரது வாழ்க்கை நமக்கு தேசப்பற்று, தைரியம், தன்னலமற்ற சேவை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. இன்றைய மாணவர்களாகிய நாம் திருப்பூர் குமரனைப் போல நாட்டை நேசிக்க வேண்டும். நமது தேசிய கொடியை மதிக்க வேண்டும். ஒழுக்கம், பொறுப்பு, நேர்மை ஆகிய பண்புகளுடன் வளர்ந்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும். இறுதியாக திருப்பூர் குமரனின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுத்தருகிறது. அது என்னவென்றால், வயது சிறியதாக இருந்தாலும் நாட்டுக்காக பெரிய சாதனைகளை செய்ய முடியும் என்பதுதான். கொடியை காத்து உயிர் துறந்த அந்த மாவீரருக்கு நமது வீர வணக்கங்களை செலுத்துவோம். வாழ்க இந்தியா, வளர்க இந்தியா. நன்றி. ஜெய்ஹிந்த். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.